الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வுக்கும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 18வது இரவில நாம் எல்லாம் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் யாருக்கு என்ற தொடர் இந்த சொற்பிரிவை நிகழ்த்தி வருகிறோம். 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நாம் பேசி வந்தோம். நேற்றைய தினம் அல் இமாமுல் ஆதில் நீதமான அரசர், 2வது நபராக ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே திளைத்த இளைஞர். இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் வணக்க வழிபாட்டிலே திளைத்து இருக்க வாய்ப்பே இருக்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வணக்க வழிபாட்டில் திளைத்த இளைஞருக்கு அரசினுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தையில இன்றைய இளைஞரும் சரி, அன்றைய இளைஞர்களும் சரி, பொதுவாக இளைஞர்கள் என்றாலே வணக்க வழிபாட்டிலே திளைத்து இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரிதான் பெரும்பாலும் நமக்கு தோன்றுகிறது. ஆனாலும் இதற்கு மத்தியிலேயும் ஒரு இளைஞர் வணக்க வழிபாட்டிலே திளைத்திருக்கிறார் என்று சொன்னால் வாய்ப்பு இல்லதான், இருந்தாலும் அதை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அரிசியுடைய நிழல் கண்டிப்பா கிடைக்கும். இளைஞருடைய வழக்கம் என்ன, அவருடைய பழக்கங்கள் என்ன? முதியவர்களாவது வீட்டை விட்டால் வேறு வழி இல்லை, பள்ளிவாசல். வீட்டிலிருந்து வெளியே வருகிற பொழுது கடை வீதியில பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் முதியவர்களுக்கு. அதனால அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தோடு அவர்கள் பேசுகின்ற ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்வார்கள். அல்லது திக்ருகளை செய்து இப்படி பள்ளிவாசல்ல நேரத்தை கலைப்பார்கள். அதே மாதிரி வணக்க வழிபாட்டில் திளைப்பார்கள் வயது முதியவர்கள், வேற வழி இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு 4 விதமான கெட்ட பழக்கத்தை உருவாக்குவதற்கு 4 பேர் இருப்பான். 4 விதமான ஊர்களுக்கு சுத்தி பார்ப்பதற்காக வேண்டி ஒரு 4 விதமான நண்பர்கள் இருப்பார்கள். இப்படி எல்லாத்துக்குமே இளைஞர்கள் இருப்பார்கள். அதுக்கு மத்தியில ஒரு இளைஞர் வணக்க வழிபாட்டில் திளைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக அரசுடைய நிழல் உண்டு. இன்றைய நிலை என்ன? இளைஞருடைய நிலை ஏன் இளைஞர்கள் வணக்க வழிபாட்டிலே திளைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய வணக்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக பண்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்கும் நல்ல பண்பை வளர்த்துக் கொள்வதற்கும் அந்த வழிபாடு நமக்கு உதவி அளிக்கும். அதுக்காக தான் சொன்னாங்க, இளைஞர்கள் வணக்க வழிபாட்டில் திளைத்து இருந்தீர்கள் என்று சொன்னால்
மறுமையில அரிசிங்கில் நிழல் கிடைப்பது ஒரு பக்கம். ஆனால் அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக இந்த உலகத்திலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது, தொழுகை என்ற இந்த வணக்க வழிபாடு என்பது மானக்கேடான வெட்கக்கேடான காரியத்திலிருந்து அந்த மனிதனை விளக்குகிறது, தனிமைப்படுத்துகிறது. ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால், தொழுகை எடுத்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வை அவன் வணங்குகிறான் என்று சொன்னால், அவனிடத்துல மானக்கேடான வெட்கக்கேடான ஒழுக்கக்கேடான எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு தவறை செய்வதற்கு கூட யோசிப்பார். நாம் 5 நேரம் தொழுகிறோம், பள்ளிவாசலுக்கு போறோம், 4 நல்ல மனிதர்களோடு நாம் பழகி வருகிறோம், இந்த தவறை எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வரும். ஒரு சின்ன தவறை கூட செய்வதற்கு மனம் வராது. எப்போ வணக்க வழிபாட்டில் அவன் திளைத்தான் என்று சொன்னான், வணக்க வழிபாட்டை அவன் நிறைவேற்றினான் என்று சொன்னால், சின்ன ஒரு தவறு கூட, ஒரு பொய் பேசணும் அப்படின்னு நிலை வருதா, ஆக நாம் பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாம் சத்திய கொள்கை ஏற்றிருக்கிறோம், சத்திய வேதத்தை நாம் ஏற்றிருக்கிறோம், உண்மையை அல்லாஹ்வை, உண்மையான அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த பயம், அச்சம் இந்த வழிபாட்டின் மூலமாக, இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக அவன் பெறுவான். அதனாலதான் சொன்னார்கள், இளைஞர்களே, உங்களை வழிகெடுப்பதற்கு 4 விதமான நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் அதில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள், வணக்க வழிபாட்டிலே திளைத்து இருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை நிரப்புங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இளைஞர்களே, உங்களுக்கு பல வகையில பல வலையை ஷைத்தான் விரித்து வைத்திருக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற ஒரு சிறுவன், அவன் பருவ வயது அடையல, ஆணினம் பால், அதாவது ஆண்பால் என்ன பெண்பால் இனம் எதெல்லாம் தெரியாது. ஆனாலும் கூட அந்த சிறுவன் என்ன செய்கிறான், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவன் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த சிறுமி இடத்துல, உன்னை நான் என்ன செய்கின்றேன், விரும்புகிறேன் அப்படின்னு அரபிலங்கிறேன், இங்கிலீஷ்ல சொல்றான். பெரும்பாலும் இன்னைக்கு சினிமாக்களை பார்த்து இன்னைக்கு குட்டி சவரா போயிருக்கிறாங்க இளைஞர்கள். சினிமாக்களை பார்த்து உன்னை நான் என்ன செய்கின்றேன், காதலிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல அப்படியே என்ன செய்யறான் சொல்றான். இந்த செய்தி வாத்தியாருக்கு கிடைக்கிறது. அந்த குழந்தை சொல்லுகிறது, 4ஆம் வகுப்பு படிக்கின்றது சிறுமி வாத்தியார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது, இந்த மாதிரி என்னை பார்த்து என்ன செஞ்சுட்டா, ஐ லவ் சொல்லிட்டான் அப்படின்னு. உடனே வாத்தியார் சொல்கிறார், ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட மட்டும் சொன்ன நீ, அதோ இன்னொரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைகிட்ட சொல்லு, அதோ அந்த பிள்ளைகிட்ட சொல்லு, எல்லாத்துலையும் சொல்லு, உனக்கு மூத்தவங்களா இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற 8ஆம் வகுப்பு படிக்கிற 10, 12 படிக்கிற எல்லாத்திலையும் சொல்லு, ஏன் உனக்கு முந்திய பிறந்த ஆண்கள் அண்ணன் சொல்லு அப்படிங்கிற, என்கிட்ட சொல்லு, என்னை பார்த்து நீ என்ன செய்ய, ஐ லவ் யூ சொல்லு, மற்ற ஆசிரியர்களுக்கு சொல்லு, நீ வீட்டுக்கு போனால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லு அப்படின்னு ஒரு பாடம் நடத்துகிறார். அப்ப சிறுவராக இருக்கும் போது அவனுடைய சிந்தனை எப்படி மாறுகிறது, வெறுமனே பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் இதற்காகத்தான் ஆண் இனம் பெண் இனம் என்ற இறைவன் படைத்திருக்கிறான். இயற்கையாகவே இச்சை இருக்கும், அது வேற விஷயம். படிக்கின்ற வயதிலே எதை அவர்கள் முன்னோக்கி போகணும், எந்த பாதையை முன்னோக்கி போகணும், எந்த லட்சியத்தை முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறத அந்த வாத்தியார் ரொம்ப அழகா சொல்றார். நீ எல்லாத்தையும் லவ் பண்ணு, நீ எல்லாத்தையும் விரும்பு என்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையை ஊட்டுகிறார். இளைஞர்கள் இன்னைக்கு இதுலதான் வீழ்ந்து கிடக்கிறார்கள். கோஎஜுகேஷன் எல்லாம் 2 ஒன்றாக படிக்கின்ற ஒரு இடமா இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாகவும் கட்டுப்பாட்டுடனும் இறையச்சத்துடனும் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் நல்லவனாக முன்னேறுவான். முன்னேறி பிற்காலத்தில் அவன் நல்லவனாக வருவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ இளைஞனாக இருக்கும் போதே வணக்க வழிபாட்டிலே திளைத்திருந்து
பள்ளிக்கூட வாழ்க்கையா, கல்லூரி வாழ்க்கையா, எல்லா வாழ்க்கையிலும் பல்வேறு சோதனைகள் உனக்கு வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு நீ போய்கிட்டே இருக்கு. நீ போகின்ற பாதையினுடைய லட்சியம் இதை விட பெரிய ஒரு லட்சியத்தை அடைய வேண்டியிருக்கிறது. இடையிடையில தடை கற்கள் வரும், எல்லாம் முன்னேறி போ. இதுக்கெல்லாம் எது வழி என்று சொன்னால், இளைஞர்கள் வணக்க வழிபாட்டில் திளைத்திருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள்ல தொய்வு இருக்கக்கூடாது. அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்கள் வழிகடாமல் இருப்பதற்காக இன்னும் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தர்றாங்க. இளைஞர்கள் என்ன, பெரும்பாலும் பள்ளிவாசல் பக்கம் இருக்க மாட்டாங்க. இருக்கணும், வரணும், தொடர் வைக்கணும் என்றும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இளைஞர்கள் வெளி உலக வாழ்க்கையில வெளியேறியே சுத்தி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வீட்டினுடைய திண்ணையிலையோ, தெருக்களில் இருக்கக்கூடிய கடையினுடைய வாசல்களையோ, இப்படி தெருக்கள்லையோ திரிந்து கொண்டு அடைந்து கொண்டு இருப்பார்கள். சரி, இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் இளைஞர்கள் ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் உல் ஜுலூஸ் அலத் துரகாத், பாதைகளில் அமர்கிற பொழுது, பாதையில அமர்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். தெருக்களில் ஆங்காங்கே இளைஞர்கள் நிற்பாங்க இல்லையா, அவர்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி தோழர் கேட்கிறாங்க, அதனோட இளைஞர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாலனா புத்து இன்னமாஹிய மஜாலிசுனா, எங்களுக்கு இதுதானே பொழுதுபோக்கு, எங்களுக்கு இதுதானே இன்ட்ரெஸ்ட், தெருக்கள் ஆங்காங்கே அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறது, இதுதானே எங்களுக்கு ஜாலி அப்படின்னு என்ன செய்றாங்க, இளைய சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படின்னு சொன்னா அந்த பாதையில நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கல்ல, வழிபோக்கர்களாக இருப்பீங்கல்ல, மக்கள் நடக்கின்ற பாதையில உட்கார்ந்து இருப்பீங்கல்ல, அப்ப நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செய்யணும், சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பாதைக்கு தர வேண்டிய அந்த மரியாதையை, ஒழுக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒழுக்கம்? பாதையில அமர்ந்திருக்கிறோம், 4 பேரும் போவாங்க வருவாங்க, ஆண்களும் போவாங்க, பெண்களும் போவாங்க, பருவ வயது அடைந்த பெண்களும் போவாங்க, எல்லாமே போவாங்க, எல்லாரும் போவாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வல்லுல் பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். அந்நிய பெண்கள் வருவார்கள், பெண்களை பார்ப்பதற்காக வேண்டிய அமரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய பார்வையை நீ தாழ்த்திக் கொள், ஒழுக்கத்தோட நீ அங்க என்ன செய்ய, அந்த பாதைகள்ல நீ உட்கார்ந்து கொள். அடுத்து என்ன, அதான் உன்னுடைய சொல், உன்னுடைய செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. பாதையில உட்கார்ந்துக்கிட்டு ஆகாத பேச்சு, வேகாத பேச்சு, சொல்லக்கூடாத வார்த்தை, கேட்கக்கூடாத வார்த்தை, இவைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா நீ பாதையில உட்காரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வரத்து சலாம், யாராவது உனக்கு மரியாதை கொடுத்து சலாம் சொன்னார்களே ஆனால், உன் வயதுக்கு ஒத்திய அல்லது உன் வயதுக்கு கீழ் உள்ள நிலையில உள்ள ஒரு பயணம், பெரியவங்களை யாரோ உங்களுக்கு சலாம் சொல்றாங்க என்று சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, யாராவது பெரியவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லணும். பாதையில அமர்வதா இருந்தால் எவ்வளவு ஒழுக்க கேடுகள்லாம் ஏற்படும் என்பதற்காக, அதெல்லாம் ஒன்றில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஒழுக்கங்களை நான் சொல்றாங்க. பார்வையை தாழ்த்திக்கொள், உன்னுடைய சொல்லுடைய செயல் எல்லாம் மற்றவங்களுக்கு இடையூறு தரக்கூடாது, சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், மற்றவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், போன்ற ஒழுக்கங்களை பேண வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியமானது, வஅமுர் பில் மஅரூஃப் வனஹா அனில் முன்கர், நன்மையை ஏவு, தீமையை தடு அப்படிங்கிறாங்க. எப்போ நீ பாதையில உட்கார்ந்துடுற, மக்கள் வரப்போக இருப்பாங்க, ஆங்காங்கே கல்லு முள்ளு எதுவும் கடக்குதுன்னு சொன்னா, மக்களுக்கு இடையில் தருகிற ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை அகற்றி விடு அப்படிங்கிறாங்க. நன்மை ஏவி தீமை தடுக்கிற நிலையில இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்களா?
பாதையில அமர்ந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறார்களா தீமை செய்கிறார்களா? ஓன்னு ஒரே கத்தல், ஒரே கதறல். அவன் வைத்திருக்கக்கூடிய பைக்கு அதனுடைய சத்தம் தனி. மற்றவர்களுக்கு இடையூறு தர்ற மாதிரினா இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி இடையூறு தரக்கூடிய ஒன்றை நீ செய்யக்கூடாது. இதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டோடு இருந்தாதான் நீ பாதையில ஆங்காங்கே அமர வேண்டும், இல்லை என்றால் அமரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எச்சரிக்கிறார்கள். வணக்க வழிபாட்டிலே திளைத்த இளைஞர்களிடத்துல இந்த மாதிரி பண்பு இருக்குமா? பள்ளிவாசலை விட்டா வீடு, அப்படியே கடை வீதிக்கு போனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, அதை தவிர்த்தவர் வேறையும் செய்ய மாட்டான். மற்ற தன்னுடைய சக நண்பர்களோடு அவன் சேர்ந்து செல்வதாக இருந்தால் ஒன்று இபாதத்து செய்வதற்காக, வணக்க வழிபாட்டை புரிவதற்காக செல்லலாம், நல்லதை செய்வதற்காக செல்லலாம், பொது சேவை செய்வதற்காக செல்லலாம். பொது சேவை செய்ய வாங்கப்பான் என்று அழைத்தான் சிரிப்பு, கேலி, கிண்டலாக இவர்களுக்கு தெரிகிறது. நாம் இவர்களுக்கு உணர்த்துகிறோம், இவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம். அதற்காகவே பிரம்மாண்டமான இந்த மர்கஸும் கட்டப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில இளைஞர்களுக்கான தர்பியா வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நீண்ட நெறிய வகுப்புகள் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். ஆக இளைஞர்கள் இபாதத்திலே திளைத்து இருப்பதற்காக இது போன்ற ஒழுக்க மாண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு நபி தோழர், அவங்க வயதுல குறைந்தவர்கள், இளைஞர் தான், ஜரீர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்களே என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்நظرத்தில் ஃபுஜா, அதாவது என்னுடைய பார்வை ஒரு அந்நிய பெண்ணிடம் பட்டு விடுகிறது, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு கட்டளையிட்டார்கள், ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸர், உன்னுடைய பார்வையை உடனே திருப்பிக் கொள் அப்படிங்கிறார். முதல் பார்வை ரஹமத்து, அப்புறம் பரக்கத்து எல்லாம் கிடையாது. இது இயற்கையாகவே நாம் பார்க்கிற பார்வை. நம்முடைய தாய்மார்கள் வருவார்கள், பெற்ற தாய் வருவார்கள், உடன் பிறந்த சகோதரி வருவார்கள், யாரெல்லாம் வருவாங்க, அந்நிய பெண்ணும் வருவார்கள். உங்களுடைய பார்வை அந்நிய பெண்ணிடம் பட்டால் அதை உடனே என்ன செய்து விடுங்கள், திருப்பி விடுங்கள். ஒரு சந்தர்ப்பத்துல ஃபலுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர்களை ஒட்டகத்துல பின்னாடி உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த நேரத்துல கஸ்அம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் வருகிறார்கள். அந்த பெண்ணை ஃபலுல் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஃபலுலுடைய கழுத்தை பிடிச்சு திருப்பி விட்டாங்க. அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ரஅய்து ஷாப்பன் வ ஷாப்பஹு, ஒரு அந்நிய பெண்ணுடைய மீது அந்நிய ஆணுடைய பார்வை என்பது ஃபலம் ஆமீன ஷயாத்தின் அலைஹிமா, மூன்றாவதாக அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஷைத்தான் வந்துடுவான், அதனால உடனே பார்வையை திருப்பி விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்றாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இளைய சமுதாயம் வணக்க வழிபாட்டிலே திளைப்பதை விட்டுவிட்டு செல்போன்ல மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். செல்போன் என்ன செய்கிறது? நல்ல விஷயங்கள் இருக்கிறது, ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் வழிகெடுக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. குறிப்பா அசிங்கமான இது போன்ற காட்சிகள் அதில் இருக்கிறது. அப்போ இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த மாதிரி பார்க்கிற நிலை வந்துச்சுன்னா, அந்நிய பெண்ணை பார்க்கிற நிலை வந்து உடனே திருப்பி விட வேண்டும், பார்வையை திருப்பி விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்பை வைத்துக் கொண்டு வணக்க வழிபாட்டிலே திளைத்தால் இந்த ஒழுக்க மாண்புகள் எல்லாம் நம்மிடத்துல வரும். இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழ் இரண்டாவது நபராக வணக்க வழிபாட்டில் திளைத்த இளைஞர். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், அதாவது ஒருவருடைய இதயம் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கியே இருக்கும். ஒரு செயின் இருக்குங்களா, செயினுடைய தொடர்பு அந்து போகாமல் இருப்பதற்கு ஒவ்வொன்று வளையமாக ஜாயின்ட்ல இருக்கும். அப்படியே அந்த மாதிரி ஒருவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லத்தின்பால் கோர்வையாக இருக்கும்.
அப்படிங்கிறாங்க. மூன்றாவதா இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நாளை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.